ஓம் சரவணபவ. திருவரணை திருப்புகழ் பாடல் 371. மகரம் எரிக்கடல் விழியினும் மொழியினும் மதுபம் முரல் குழல் வகையினும் நகையினும் வளமையினும் முகநிலவினும் இளவினும் நிறமூசும் மதுர இதழினும் இடையினும் நடையினும் மகளிர் முகுளித்த முளையினும் நிலையினும் வனச பரிபுற மலரினும் உளரினும் அவர் நாமம் பகருகினும் அவர் பணிவிடை திரிகினும் உருகி நெறிமுறை தவறினும் அவரோடு பகடி இடுகினும் அமளியில் அவர் தரும் அனுராக பறவை படியினும் வசம் அழியினும் முதல் அருணை நகர் மிசை கருணையொடு அருளிய பரம ஒரு வசனமும் இரு சரணமும் மறவேனே. ககன சுரபதி வழிபட எழுகிரி கடக கிரியோடு மிதிப்பட வடக்குள்ள கனக கணக்குவடு அடியோடு முறிப்பட முதுசூதம் கதறு சுழிக்கடல் இடை கிழிப்பட மிகு கழக நிசிசரர் பொடிபட நடவிய களப மரகத துரக தந்ருப கிரிமையில் வாழ்வே. தகன கரதல சிவசுத கணபதி சகச சரவண பரிமள சதத்தள சயன வனசரர் கதிபெற முனிபெரும் புனமானின் தரள முகப்படம் நெறிப்பட நிமிர்வன தருண புலகித மிருக்கமத்த தனகிரி தழுவ மயல்கோடு தனிமடல் எழுதிய பெருமாளே. பாடலின் பொருள்: நான் சிற்றின்பத்தை பேரின்பம் என்று கருதி இந்த உலக மாயையில் விழுந்து அந்த காம பற்றாகிய கடலில் முழுகினாலும் என் வசம் அழிந்தாலும் முதலில் திருவண்ணாமலை பதியில் நீ கருணையோடு அளித்து அருளிய மேலான ஒப்பற்ற உபதேச மொழியையும் உனது இரண்டு திருவடிகளையும் மறக்க மாட்டேன். விண்ணுலகத்து தேவர் தலைவனாகிய இந்திரன் துதிக்க சூரனுக்கு துணையாயிருந்த 7 மலைகளும் வட்டமான சக்கரவாள கிரியுடன் மிதிப்பட வடக்கே உள்ள சிறந்த உண்மையமான பருத்த மேருமலை அடியோடு பொடிபட பழைய மாமரத்து உருவில் இருந்த சூர நளரி சுழி எறியும் கடலில் கிழிந்து அறுபட மிக்க கலக்கத்தை செய்து வந்த அசுரர்கள் பொடிப்பட நடத்திய தோகை நிரம்பிய பச்சை நிறமான குதிரையாகிய மயில் ஏறும் அரசனே, இமயமலை மயிலாகிய பார்வதியின் செல்வ குமரனே, நெருப்பை ஏந்திய திருக்கரத்தனாகிய சிவபெருமானுடைய மகனே, கணபதியின் சகோதரனே, சரவணனே, நறுமணம் கொண்ட நூற்றிதழ் தாமரையில் பள்ளி கொண்டவனே, வேடர்கள் நற்கதி அடைய சிவமுனிவர் பெற்ற திணைப்புணம் காத்த மான் போன்ற வள்ளி நாயகியின் ஒப்பற்ற திருக்கரங்களை கைப்பிடிக்க மடல் எழுதிய பெருமாளே. திருவருணை திருப்புகழ் பாடல் 372. முகிலை இகழ்பொரு முழு இருள் குழல் என முதிய மதி அது முகம் என நுதல் இணை முரணர் வரிசிலை முடுக்கிடு கனைவிழி என மூவா முளரி தனின் முகுளித மலர் முளை என முறுவல்தனை இரு குழைதனை மொழிதனை மொழிய அரியது ஓர் தெரிவயர் வினை என மொழி கூறி பகலும் இரவினும் மிக மனம் மருள் கொடு பதியிலர் அவர் வடி உள்ளது அழகு என ஒரு பழுது மர அவர் பரிவு உற இதமது பகராதே. பகை கொடு எதிர்பொரும் அசுரர்கள் துகைப்பட விகடம் உடன் அடைப்பயில் மயில் மிசை வரு பவனிதனை அனுதினம் நினை என அருள் பகர்வாயே. புகழ அரியது பொருள் இது என ஒரு புதுமையிட அரியது முதல் எனும் ஒரு பொதுவை இது என தவம் உடை முனிவர்கள் உடைசூழ புறமும் எரி எழு நகை அது புரிபவர் புனலும் வளர்மதி புனை சடையினர் அவர் புடவி வழிபட புதை பொருள் விரகோடு புகழ்வோனே. அகில கலைகளும் அறநெறி முறைமையும் அகில மொழி தரு புலவரும் உலகு இனி அறிஞர் தவம் முயல்பவர்களும் இயல் இசை அதனாலே அறுவர் முளை உண்ணும் அருமுகன் இவன் என அரிய நடமிடும் அடியவர் அடி தொழ அருணை நகர்தனில் அழகுடன் மருவிய பெருமாளே. பாடலின் பொருள்: மேகத்தை பகைத்து போராடும் முற்றின இருளுமே கூந்தல் என்றும் பூரண சந்திரனே முகம் என்றும் புருவம் 2 பகைவர்களால் கட்டப்பட்ட வில் என்றும் விரைந்து பாயும் அம்பு கண் என்றும் மூப்பில்லாத தாமரையின் அரும்பு நிலையின் மலர் மார்பு எனவும் பற்களையும் 2 குண்டலங்களையும் பேச்சையும் ஓமை சொல்லுதற்கு அரிதானதோர் மாதர்களின் செயலாற்றும் கருவிகள் எனவும் வர்ணித்து கூறி பகலும் இரவும் மிக்க மனமருட்சியுடன் பொதுமகளிரின் வடிவில் அழகு இருப்பிடம் கொண்டிருக்கின்றது என்று சற்றும் குறைவிலா வகையில் அவர்கள் அன்பு கொள்ளுமாறு இன்ப வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லித் திரியாமல் பகையுடன் வந்து எதிர்த்து போர் செய்யும் அசுரர்கள் துவைக்கப்பட்டு அழிய நீ நடனம் செய்யும் மயிலின் மேல் உலவி வரும் காட்சியை தினமும் நினைப்பாயாக என்று வரம் தர வேண்டும். எடுத்து சொல்லுவதற்கு முடியாததான பொருள் இதுதான் என்றும் ஒரு புதிய வகையில் கற்பனை செய்ய முடியாததான முதன்மையானது என்றும்
ஒப்பற்ற பொதுவாம் தன்மை கொண்டது இது என்றும் தவநிலையில் உள்ள முனிவர்கள் பக்கத்தில் சூழ்ந்து கூறிவர திரிபுரம் எரியுண்ண சிரித்தவர் கங்கையையும் பிறையையும் அணிந்துள்ள சடையினர் ஆகிய சிவபெருமான் பூமியில் சுவாமி மலையில் உன்னை வழிபட்டு நிற்க அவருக்கு இரகசிய பொருளை ஆர்வத்துடனே உபதேசித்தவனே. எல்லா கலைகளும் தர்ம நெறியை கூறும் நூல்கள் எல்லாவற்றையும் மொழிய வல்ல புலவர்களும் உலகிலுள்ள அறிஞர்களும் தவநிலையை சார்ந்து முயல்பவர்களும் இயற்றமிழாலும் இசைத்தமிழாலும் 6 கார்த்திகை மாதர்களின் முளைப்பாலை உண்ணும் ஆறுமுக சுவாமி இவன்தான் என்று தியானித்து கூறி அருமையான நடனமிடும் அடியவர்கள் உனது திருவடியை தொழுது நிற்க திருவண்ணாமலை என்னும் ஊரில் அழகுடன் வீற்றிருக்கும் பெருமாளே. திருவருணை திருப்புகழ் பாடல் 373. முருகு செறி குழல் சொருகிய விறகிகள் முளைகள் அளவிடு முகப்பட பகடிகள் முதலும் உயிர்களும் அளவிடு களவியர் முழுநீல முழுகு புழுகு அகில் குழை வடிவு அழகியர் முதிர வளர் கனியது கவரிதழியர் முனைக்கொள் அயில் என விழியடு கடைசியர் அனுராகம் மருவி அமளியில் நலம் இடு களவியர் மனது திரவியம் அளவு அளவு அளவியர் வசனம் ஒரு நொடி நிலைமையில் கபடியர் வழியே நான் மருளும் அறிவினன் அடிமுடி அருகிலன் அருணி நகர் மிசை கருணையொடு அருளிய மௌன வசனமும் இரு பெரு சரணமும் மறவேனே. கருதி 20 கரமுடி ஒருபது கனக மவுளிக்கொள் புரிசை பழையது கடியவிய நகர்புக வருகன பதிக்கனல் மூழ்க கவசம் அனுமனோடு 70 கவிவிழ அணையில் அலை எதிர் அமர் பொருதிடு களரிதனில் ஒரு கனைவிடு மடல் வரை மருகோனே. சருவும் அவனுவர்கள் சருவும் அவுணர்கள் தளமொடு பெருவழி அகல நிலை பெருசைலமும் இடி செய்து தருமன் அவர் பதிக்குடிவிடு பதன் இசை மயில் வீரா தருணமணி அவை பல பல செருகிய தலையல் துகில் இடை அழகிய குரமகள் தனது தனமது பறிபொடு தழுவிய பெருமாளே. பாடலின் பொருள். நான் தீய பழக்கங்களுக்கும் மாயையான சிற்றின்பத்தை தரக்கூடிய செயல்களில் மூழ்கி அறிவில்லாதவனாக இருந்த என்னை தலைக்கால் தெரியாதவனாக இருந்த என்னை திருவண்ணாமலையில் கருணையுடன் நீ அருள் செய்த மௌன உபதேசத்தையும் நின் 2 பெருமை மிக்க திருவடிகளையும் நான் மறக்க மாட்டேன். நன்கு ஆராய்ந்து பார்த்து 20 கரங்களும் ஒரு 10 தலைகளும் பொன்னாலான கிரீடங்களை அணிந்த ராவணன் ஆட்சி செய்ததும் பழமையானதும் காவல் கண்டதுமான அற்புத நகரமாம் இலங்கை தீப்பிடிக்க கவசம் போல் விளங்கிய அனுமனோடு 70,000 குரங்குகள் மலைகளை போட்டு கட்டிய அணையின் வழியாக அலைக்கடலை அடக்கி கடந்து எதிர்த்து போர் செய்த போர்க்களத்தில் ஒப்பற்ற அம்பை செலுத்தும் வலிமை வாய்ந்த ராமனாம் திருமாலின் மருகனே. போராடிய அசுரர்கள் தங்கள் படையுடன் தமது வலிமை எல்லாம் தொலைந்தழிய நிலை பெற்றிருந்த கிரௌஞ்ச மலையையும் இடித்து தள்ளி யமதர்ம லோகத்துக்கு அனைவரையும் குடியேறும்படி உதவிய அழகு பொருந்திய மயில் வீரனே. புதிய மணிகளை பலவாறு செருகியுள்ள தலையை உடையவள் ஆடை இடையில் அழகாக அமைந்த குறுப்பெண்ணாகிய வள்ளியின் உள்ளத்தை அன்புடன் தழுவிய பெருமாளே. திருவருணை திருப்புகழ் பாடல் 374. விடமும் அமுதமும் இளிர்வன இணை விழி வனசமல்ல தழல் முழுகிய சரம் என விரைசை மிருக்கமத அழகமும் முகிழல்ல ஒரு ஞான விழியின் வழிகெட இருள்வது இருள் என மொழியும் அமுது அள்ள உயிர் கவர் வளை என விழையும் இளநகை தளவு அல்ல களவு என வியன் நாபி தடமும் மடு அல்ல படுகுழி என இடை துடியும் அல்லமதன் உரு என வனமுலை சைலம் அல்ல கொலை யமன் என முளை மிசை புரல் கோவை தரளமணி அல்ல யமன் விடு கயிறு என மகளிரும் அல்ல வினை கொண்டு சமையும் உரு என உணர்வோடு புணர்வதும் ஒரு நாளே. அடவி வனிதையர் தனது 2 பரிபூர சரண மலர் அடி மலர் கொண்டு வழிபட அசலம் மிசை விளைப்புணம் அதில் இனிது ஊரை தனிமானும் அமரர் அறிவையும் 2 புடையினும் வர முகர முக படம் கவளம் தவள கர அசலமிசை வரும் அபிநவ கலவியும் விளையாடும் கடகம் புலகித புயகிரி சமூகவி கடக கசரத துரகத் நிசிசரர் கடக பைரவ கைரவ மலர்களும் எரி தீயும் கருக ஒளிவிடு தனுப்பர கௌதமம் புனித முனி தொழ அருணையில் அறவளர் கருணை உமைத்தரு சரவண சுரபதி பெருமாளே. பாடலின் பொருள். நான் சிற்றின்ப இந்த மயக்கத்தை களைந்து என்னுடைய இந்த காம உணர்ச்சியும் இந்த மாயையான எண்ணங்களும் என் எண்ணத்திலிருந்து ஒழிந்து எனக்கு ஞான உணர்ச்சி ஏற்பட்டு ஞான உணர்ச்சியோடு கலப்பதாகிய ஒரு நாள் எனக்கு கிடைக்குமோ? வன தேவதைகள் உன்னுடைய 2 சிலம்பணிந்த
அடைக்கலம் புகத்தக்க தாமரை திருவடிகளை மலர் கொண்டு வழிபட வள்ளிமலைக்கு அருகிலே விளைந்துள்ள திணைப்புணத்தில் இனிது அமர்ந்திருந்த ஒப்பற்ற மான் போன்ற வள்ளியும் தேவர்கள் வளர்த்த மகளாகிய தேவயானையும் 2 பக்கங்களிலும் வர வெளிறுவதும் முகத்தில் தொங்கும் அலங்கார துணி கொண்டதும் உணவு உண்டைகளை உட்கொள்வதும் வெண்ணிறம் கொண்டதும் துதிக்கையும் உடையதுமான மலை போன்ற யானையின் மீது எழுந்தருளும் புதுமை வாய்ந்தவனே. வள்ளி தேவயானையுடன் சேர்க்கை இன்பத்தில் விளையாடுகின்றனவும் கங்கணம் அணிந்தனவும் புலவிதம் கொண்டதுமாகிய புய மலை கூட்டத்தை உடைய அழகு வாய்ந்த உள்ளத்தவனே. அசுரர்களுடைய யானை, தேர், குதிரை, காலாட்படை ஆகியவைகளுக்கு பயங்கரத்தை ஊட்டுபவனே. செவ்வாம்பல் மலர்களும் எரிகின்ற தீயும் கருகும்படி சிவந்த ஒளியை வீசுகின்ற உடலை உடையவனே. மேலான கௌதமர் என்னும் பரிசுத்தமான முனிவர் தொழுது பூசிக்க திருவண்ணாமலையில் அறநெறியை வளர்த்த கருணை நிறைந்த உமாதேவி பெற்றருளிய சரவண பவனே. தேவர்கள் தலைவனாகிய இந்திரனுக்கு பெருமாளே. திருவருணை திருப்புகழ் பாடல் 375. கம அரிமலர் குழல் சரிய புலகித கனகத்தனகிரி அசைய பொறு விழி கணைகள் என நுதல் புரளத்துகில் அதை நெகிழ் மாதர் கரிய மணி புரள அரிய கதிர் ஒளி பறவ இணை குழை அசைய நகை கதிர் கனகவளை கள நடைகள் பழகிகள் மயில் போல திமிருமத புழுகு ஒழுக தெரிவினில் அலைய விலை முளை தெரிய மயல் கொடு திலத மணிமுக அழகு சுழலிகள் இதழ் ஊரல் திரையில் அமுதென கழைகள் பல சுளை எனவும் அவர் மயல் தழுவும் அசடனை திருகும் புலைக்கொலை களிகள் சிதறிட அருள் தாராய். குமர குருபர குமர குருபர குமர குருபர குமர குருபர குமர குருபர குமர குருபர என தாளம் குறைசை முரசமோடு அரிய விருது ஒளி டம 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 என குமுற திமிலை சலரை கிண்ணறி முதலிவை பாட அமரர் முனிவரும் அயனும் அனைவரும் மதுகை மலர் கொடு தொழுது பதம் உற அசுரர் பரிகரி ரதமும் உடைப்பட விடும் வேளா அகில புவனமுடு அடைய ஒளி பெரு அழகு சரண்மயில் புறமது அருளி ஓர் அருணகிரி குரமகளை மருவிய பெருமாளே. பாடலின் பொருள்: நான் சிற்றின்பமான மோகத்தில் தழுவுகின்ற முட்டாளாகிய எனது குற்றங்கள், இழிவான குணங்கள், கொலைக்கு ஈடான நீச புத்தி. ஒருவர் முன் யோசனை இல்லாமல் சுயநலத்துடனோ தரம் தாழ்ந்தோ அல்லது பிறருக்கு தீமை செய்யும் வகையிலோ சிந்திக்கும் போதோ அல்லது செயல்படும் போதோ அதனை நீச புத்தி என்று குறிப்பிடுவது வழக்கம். அப்படியாப்பட்ட நீச புத்தி முதலியவைகள் சிதறி விலக அருள் புரிவாயாக. குமர குருபர குமர குருபர குமர குருபர குமர குருபர குமர குருபர குமர குருபர என்னும் ஓசையுடன் தாளங்கள் ஒளி செய்கின்ற முரசு போன்ற போர் பறையுடன் அருமையான வெற்றி ஒளிகள் டம 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 டமட இவ்வாறு பலத்து ஒலிக்க திமிலை பறை சல்லரி என்னும் சாளரா வகை கிண்ணறி என்னும் யாழ் வகை முதலிய வாத்தியங்கள் இசைக்க தேவர்களும் முனிவர்களும் பிரமனும் மற்றும் எல்லாரும் தேன் நிறைந்த பூக்களோடு வணங்கி தத்தம் பதவிகளை பெற அசுரர்களின் குதிரை யானை தேர்ப்படைகள் உடைபட்டு ஒழியவும் வேலாயுதத்தை செலுத்தியவனே. எல்லா உலகங்களும் எங்கும் ஒளி பெறவும் அழகிய பாதங்களை மயிரின் மேல் இருத்தி ஒப்பற்ற திருவண்ணாமலையில் புறப்பெண்ணாகிய வள்ளியை சேர்ந்த பெருமாளே. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.